Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். பொதுவாகவே நீங்கள் எந்த ஆலயங்கள் போகுங்களேன், நம்ம ஆலயங்களாக இருக்கட்டும், குறிப்பாக பார்த்திங்கன்னா மொனாஸ்ட்ரி, ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம சுயம்பாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே மேலே புத்து கட்டியிருக்கு, ஸோ இது என்ன புத்து இருக்கே அப்படின்னு இடிக்க போகும்போது பார்த்தா அந்த இடத்துல பெருமாளினுடைய விக்கிரகமோ இல்லை சிவபெருமானின் விக்கிரகமோ இல்லை ஒரு அம்மனினுடைய விக்கிரகமோ இப்படி நம்ம ஒரு புத்து அது மேலே கட்டி நாகங்கள் காக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப புதையல் இருக்குது, அந்த புதையலை காக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நாகங்களாகத்தான் இருக்கும். ஸோ சர்ப்பங்கள் எப்பொழுதுமே ஒரு காவல் தெய்வமாக இருக்குது. நம்மளும் சர்ப்பங்களை ஒரு தெய்வமாகத்தான் கொண்டாடுகிறோம். எப்பொழுதுமே நம்ம ஒரு சர்ப்பத்தை பற்றி பேசும்பொழுதோ இல்லை ஒரு நாகம் பூஜைகள் இல்லைய கோவில் இந்த மாதிரி எல்லாம் பேசும்பொழுதே சர்ப்பங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு மரியாதை நமக்கு உண்டு. அண்ட் சர்ப்பம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயமும் கூடவே இருக்கும். இன்றைக்கி அந்த சர்ப்பங்களை பற்றி தான் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அனந்தன்னு சொல்கிறது இந்த ஆதிசேஷன் தான். ஸோ இந்த அனந்தனும் ஆதிசேஷன் மாதிரியே தான். ஸோ பெருமாளுக்கு எப்படி ஆதிசேஷன் மேலே பெருமாள் சயனித்துன்னு இருக்காரோ, அனந்தனும் அதே போல தான் பெருமாளினுடைய படுக்கையாக அவர் சொல்லப்படுகிறார். ஸோ இந்த அனந்தன் உலகத்தில் அவர் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி பெருமாள் ஒரு கிரியேஷனை பிரம்மா உற்பத்தி, அதாவது உருவாக்குகிறார் இல்லையா பிரம்மா, அந்த கிரியேஷனுக்கு காரணமாக இருக்கிறது அனந்தனை எப்பொழுதுமே சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய காஸ்மிக் எனர்ஜியை தாங்கக்கூடியவர் இந்த அனந்தன் தான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, அனந்தனுக்கு அடுத்தது யார் அப்படின்னா குளிகன். இப்போ நம்ம ராகுகாலம் குளிகன் சொல்கிறோம் இல்லையா, இது அந்த குளிகன் இல்லை, இந்த குளிகன் வேறு. இவரும் சர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவர் தான். இவரும் நம்ம நாகதோஷத்தில் இந்த குளிகனினுடைய பெயரும் சொல்லி இந்த தோஷ நிவர்த்திக்காக பரிகாரங்களில் சொல்லப்படுகிறது. இது எங்கே அஷ்ட சர்ப்ப பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க. இது எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் தான். ஏன்னா இது சர்ப்ப பூமியே கேரளா ஒரு சர்ப்ப பூமி, அதனால் அங்கே தான் இது ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுகிறது. நம்ம ஊரில் இது அவ்வளவா தெரியாது. அடுத்த சர்ப்பம், அதாவது ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது சர்ப்பத்தினுடைய பெயர் தக்ஷன். இந்த தக்ஷன் அப்படின்னு சொல்கிற, தக்ஷனும் சொல்லுவாங்க, தக்ஷனும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ப்பம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான் பரீட்சித் மகாராஜாவை தீண்டியவர். இவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாருனா, அந்த வேள்வி ஒன்று பண்ணுறார் இல்லையா பரசுராமரினுடைய பிள்ளை, அதில் எல்லா சர்ப்பங்களும் அந்த வேள்வியில் விழுந்து சர்ப்பங்களே இல்லாமல் பண்ணணும், நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தானே அந்த பிள்ளை பண்ணுறார். அப்போது யாருக்கு அந்த சர்ப்ப லோகத்தில் தப்பித்தவர் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வேள்வியில் அந்த அக்னியிலிருந்து தப்பித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தக்ஷன் தான். ஸோ இவர் பரீட்சித் மகாராஜாவை தீண்டியவர். பரீட்சித் மகாராஜாவை தீண்டி அவரை இறக்க செய்தவர் இந்த சர்ப்பம் தான். இந்த சர்ப்பத்துக்கு பார்த்திங்கன்னா 3 கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த சர்ப்பத்தினுடைய பெயர் சங்கபாலன். இந்த சங்கபாலனும் நம்ம பார்க்கலாம் இல்லையா, நம்ம ஆதிசேஷனுக்கு எத்தனை, இப்போ ஒரு நாகத்தை கொடை பிடிச்சிருக்கு பெருமாளுக்குன்னு அவருக்கு 10 தலை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் இவங்கெல்லாம் ஒரு நாகமாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு கருமாரி அம்மனுக்கு ஒரு 5 கொடை, 5 தலை நாகம் கொடையாக பிடிக்கிறாங்கன்னா அதில் இவங்க எல்லாம் வருவாங்க. இந்த குளிகன், அப்புறம் சங்கபாலன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோமே அனந்தன், இவங்க எல்லாருமே ஒன்றாக கூடி தான் கருமாரி அம்மனுக்கு கொடை பிடிக்கிறாங்க. ஸோ இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு எதிலிருந்து, இதெல்லாம் புராணங்களில் எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் தானே இல்லையா. ஸோ நமக்கு ஒரு சர்ப்பதோஷ நிவர்த்தியின் பொழுது இந்த சர்ப்பங்களினுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி நாகதோஷ நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ
ஸோ அதில் உள்ள பெயர்கள் தான் இந்த பெயர்கள் எல்லாமே. அதில் ஒன்று சங்கபாலனும் கூட. 7வதாக நம்ம பார்க்க போகிற நாகத்தினுடைய பெயர் வந்து பதுமன். இந்த பதுமன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம தடாகம்னு ஒன்று இருக்குது. பத்ம தடாகம்னா ஃபுல்லாக தாமரையாலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம். இந்த பத்ம தடாகத்தில் தான் பதுமன் அப்படிங்கிற சர்ப்பம் வந்து இருப்பாராம். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரம்மலோகம், தேவலோகம், இந்திரலோகம், இந்த மாதிரி வந்து 7 லோகங்கள் இருக்குது. பூமிக்கு மேலே 7 லோகங்களும் பூமிக்கு கீழே 7 லோகங்களும். இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லோகம் தான் நாகலோகம். ஸோ இந்த பத்ம தடாகம் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரம்மலோகத்தில் இருக்கலாம், தேவலோகத்தில் இருக்கலாம். அப்போ ஒரு நாள் பிருகு முனிவர் வந்து அந்த பத்ம தடாகத்தில் வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து முனிவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்துலலாம் அவங்க சூரியனுக்கு வந்து வணக்கம் சொல்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிருகு முனிவர் ஒரு தடவை இந்த பத்ம தடாகத்துக்கு வரும்பொழுது சூரியனினுடைய பெருமையை இந்த பதுமன் தான் பிருகு முனிவருக்கு சொல்கிறார். சூரியன் வந்து எப்படிப்பட்டவர், சூரியனினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பிருகு முனிவருக்கு எடுத்து கூறியவர் இந்த பதுமன். இவர் வந்து பத்ம தடாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர். நம்ம பதுமன் பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயமும் என்னென்னா, இவருக்கு வந்து 8 தலைகள் உண்டாம் இந்த பதுமன்னு சொல்லக்கூடியவருக்கு. அதனால் இவரை வந்து அஷ்டமகா நாகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து கோவில்களுக்கெல்லாம் ஏதோ போகிறோம், சாமிக்கு வந்து ஏதோ நாகம் கூட பிடிக்குது, 5 தலை நாகம் 8 தலை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கதை இந்த பதுமன். அதற்கு அடுத்தது 8வதாக நம்ம இருக்கக்கூடிய நாகத்தினுடைய பெயர் வந்து மகாபதுமன்னு பேர். இந்த மகாபதுமனினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குபேரர் வந்து தன்னுடைய செல்வத்தெல்லாம் வச்சார் இல்லையா, ஸோ அந்த செல்வத்தை எல்லாம் காக்கக்கூடியவர் இந்த மகாபதுமன் தான். நமக்கு வந்து இன்றைக்கும் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் வந்து ஒரு கேட் வந்து திறக்கவே மாட்டாங்க. அங்கே வந்து நாகம் வந்து சர்ப்பம் வந்து காவலாக இருக்குது. அந்த இடத்துல பல கோடி மதிப்புள்ள சுவாமியினுடைய நகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சில இடங்களில் புதையல் எல்லாமே வந்து கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல சர்ப்பமும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நகைகளை, குபேரனினுடைய நகைகளை பாதுகாத்தவர் இந்த மகாபதுமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். எந்த ஒரு இடத்துலையுமே இன்றைக்கும் வந்து பாருங்கள், ஒரு கோவிலில் கூட சுவாமியினுடைய நகைகளுக்கு ஒரு காவலாக ஒரு நாகம் வந்து அந்த இடத்துல இல்லாமலேயே இருக்காது. ஒரு சின்ன கோவில், எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரச மரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த அரச மரத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷ காலமாக இன்றைக்கும் ஒரு நாகம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து சில நேரத்தில் ஒரு சிலர் கண்ணுக்கு மட்டும் தெரியும். அந்த அரச மரத்துக்கு கீழே தான் அந்த பிள்ளையாரும் இருக்கார். நம்ம நினச்சிப்போம் ஒரு சின்ன கோயில் இங்கெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேயும் தெய்வங்கள் இருக்கும் இடத்தில் சர்ப்பங்கள் கண்டிப்பாக ஒரு காவலாக அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த மகாபதுமன் அப்படிங்கிறவர் தான் குபேர திக்கில் இவங்க வந்து வாழ்கிறார்கள். குபேரன் வச்சிருந்த அவரினுடைய நிதிகள், அந்த நவநிதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சங்கநிதி பதுமநிதிங்கிறவங்க 2 பேர் தான் ரொம்ப விசேஷம் குபேரனுக்கு. ஸோ இந்த நிதிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பவர் இந்த மகாபதுமன் அப்படிங்கிறவர். 9வது நம்ம பார்க்க போகிறது வந்து வாசுகி. ஸோ இந்த வாசுகி வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அமிர்தம் கடைய உதனவங்க தான் இந்த வாசுகி நாகம். இந்த மகாமேருவை வந்து கடையிறாங்க, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள். ஸோ அந்த நாகம், அந்த வந்து கடைஞ்ச அந்த நாகத்தினுடைய பெயர் தான் வாசுகி. இந்த வாசுகியினுடைய மகளை தான் அர்ஜுனனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். மகாபாரதத்தில் வந்து பஞ்ச பாண்டவால அர்ஜுனன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த அர்ஜுனனுடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாசுகி நாகத்தினுடைய மகள் தான் இந்த அர்ஜுனனினுடைய மனைவியும். இப்போ நம்ம 9 நாகங்கள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள், ஆதிசேஷன், அவர் அனந்தனும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த அனந்தனினுடைய சகோதரர் தான் இந்த வாசுகி நாகம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம முகம்லாம் கழுவி பல்லு விளக்கிட்டு சாமி கும்பிடுறோம் இல்லையா. அப்போ குலதெய்வத்தை நம்ம ஃபஸ்ட்டு கும்பிடுறோம்.
ரெண்டாவதாக நம்ம யாரோட பேரை சொல்லி வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனந்தன் வாசுகி. ஸோ ஃபஸ்ட்டு ஆதிசேஷனினுடைய பெயரையும் 9வதாக இருக்கக்கூடிய வாசுகி அனந்தன் வாசுகியை நம்ம மானசீகமாக வணங்க வேண்டும். எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூலோகத்தையே தாங்கி பிடித்து கொள்பவர்கள் இந்த நாகங்கள் தான். ஸோ அனந்தனையும் வாசுகியும் நம்ம டெய்லி அவங்க பேரை சொன்னாலே அந்த சர்ப்பங்கள் வந்து நம்மளை வாழ்த்தும், நம்மளுடைய சந்ததிகள் நல்லா வளரும், ராகு கேது தோஷம் இருந்தால் நமக்கு நிவர்த்தியாகும். அதனால் அனந்தன் வாசுகி இந்த 2 பேரையும் நினைவச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சு நீங்கள் எப்போ சாமி கும்பிட்றீங்களோ குலதெய்வ பேரை சொல்லி நீங்கள் கும்பிட்ட உடனே அனந்தன் வாசுகி நமகன்னு சொல்லுங்கள். இது சில பேருக்கெல்லாம் இந்த சர்ப்பங்கள் தான் குலதெய்வமாகவும் இருக்கும். அதனால் அனந்தன் வாசுகின்ற பேரை நம்ம சொன்னாலே சர்ப்பங்கள் நம்மளை பாதுகாக்கும், எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு நிவர்த்தியாகும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எப்பொழுதுமே பாம்பை பற்றி ஒரு கதை சொல்லணுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இல்லையா? ஸோ இன்றைக்கி இது மாதிரியான பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.